மாநகரத்தை சேர்ந்த 5 முறை உலக ஆணழகன் போட்டியில் வெற்றி பெற்ற ராஜேந்திரன் மணி பெருங்களத்தூரில் உடற்பயிற்சி கூடத்தை புதிதாக தொடங்கியுள்ளார். இதனை நடிகர் பப்ளு பிருத்திவிராஜ் மற்றும் ரியாஸ் கான் ஆகியோர் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு ஆணழகனாக வடிவமைக்கப்பட்டிருந்த சிறப்பு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் நடிகர் பப்ளு பிருத்திவிராஜ் பேசும்போது, உடலை கட்டமைத்து உடற்பயிற்சி செய்வது எனக்கு மிகவும் பிடித்தமானது. கடந்த 25 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்து வருகிறேன் என்றார். மேலும் தற்போது உடல் பருமனாக இருப்பவர்கள் தங்களுடைய உடல்களை இடைகளை சீக்கிரமாகவே குறைக்க விரும்புகின்றனர். அதற்காக செயற்கை சிகிச்சைகளை மேற்கொள்கின்றனர். எதுவும் சீக்கிரமாக கிடைத்தால் அது சரியானது அல்ல. வாழ்க்கையிலும் உடல் எடையை குறைப்பதிலும் சரி, குறுக்கு வழியில் செல்வது சரியாக அமையாது. நான் கூட சினிமா வாழ்க்கையில் வெற்றி பெற 50 வருடங்களானது. எனவே குறுக்கு வழியில் வருவது நிரந்தரமாகாது என அறிவுரை வழங்கினார். வணக்கம், என் பேர் பப்ளு பிருத்திவிராஜ். மேக்ஸிமம் மசில்ஸ் நியூ பெருங்கத்தூர்ல வேர்ல்ட் சாம்பியன், சென்னைக்கு தமிழனுக்கு பெருமை சேர்த்த ராஜேந்திர மணி அவர்கள், ரியாஸ் சாருக்கும் எனக்கும் குரு. எங்களுக்கு வந்து பாடி பில்டிங்கில் ஒர்க் அவுட்டில் ஒரு இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஒரு கைடாகவும் இப்போ இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 25-30 இயர்ஸாக இருக்கார். ஸோ அவர் வந்து ஜிம் ஓப்பன் பண்ணுறது வந்து எங்களுக்கு பெருமை. ஸோ நான் வந்து ஹைதராபாத்லேருந்து இதுக்காக ஓடி வந்தேன். ரியாஸ் சார் வந்து அவருடைய ஷூட்டிங் ஃபைட்டில் வந்து காலை உடச்சிக்கிட்டு டாக்டர் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இல்லை அதனால ராஜேந்திர மணி வந்து நிறைய சொல்லுவார், நீங்க 2 பேரும் வந்து எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஏன்னா சினிமாவில் இருந்துக்கிட்டு பிசிக் வந்து பல வருஷம் மெயின்டைன் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. பட் அது நாங்கள் ருசிச்சு எங்களுக்கு இது பிடிக்கும். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை, இதுதான் எங்களுடைய லைஃப் ஸ்டைல். ஸோ அதனால பாடி பில்டிங்க்கும் ஃபிட்னஸ்க்கு நாங்கள் வந்து we want to be an example, we want to be an inspiration அப்படிங்கிறது தற்செயலாக நடந்தது. பட் அது it sounds good and so we want to live up to that image. and சென்னையில் இப்போ வந்து நிறைய ஜிம் வந்துருச்சு. எல்லாருக்கும் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ் வந்துச்சு. எல்லாருக்குமே ஒர்க் அவுட் பற்றி தெரியுது. முந்தி வந்து சில பேர் தான் பண்ணுவாங்க, பட் நிறைய பேருக்கு உடம்பு நல்லா வச்சுக்கணுங்கிற ஆர்வம் வந்துருச்சு, which is very nice. ஸோ அதனால் இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு இவ்வளோ அழகான ஒரு பெரிய ஒரு அழகிய ஜிம் ப்ளஸ் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, இதை பற்றி தெரிஞ்சவங்க தான் ஜிம் திறக்கணும். அப்போ தான் வந்து நல்ல எக்யூப்மெண்ட்ஸ், சும்மா இது பிஸ்னஸாக பண்ணால் அது வந்து ஒரு பிஸ்னஸ் செட்டராக தான் இருக்கும். ஸோ மாஸ்டர் வந்து மக்களுக்காக என்ன தேவையோ அதுக்கு கரெக்டாக அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு ரொம்ப அருமையான ஒரு ஜிம். எங்களுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்குது, இல்லைன்னா நாங்கள் டெய்லி வந்து பண்ணோம். பட் அடுத்தது நாங்கள் வந்து எப்போ வரோங்கிறது மாஸ்டர் சொல்லிட்டோம். வந்து நாங்கள் ரெகுலராக இங்கே ஒர்க் அவுட் பண்ணோம் உங்கள் கைடன்ஸில். ஸோ வாழ்த்துக்கள் மாஸ்டர், கீப் அப் தி கிரேட் ஒர்க். தேங்க்யூ. இந்த உடல் பருமனுக்காக வந்து சில பேர் இந்த சிகிச்சைக்கெல்லாம் போகிறாங்க. ஆனால் ஜிம் உடற்பயிற்சி உண்மையான அந்த உடல் பருமனுக்கு வரைக்கும் அதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? சரி, லைஃப்பில் வந்து ஷார்ட் கட் இருக்கு இல்லையா, அது வந்து பள்ளத்தில் தான் கொண்டு போய் விடும். ஸோ கஷ்டப்பட்டு தான் முன்னேறணும். 50 வருஷம் ஆச்சு எனக்கு சினிமாவில் வந்து. இன்னைக்கு வந்து என்னை வந்து தமிழ்நாட்டில் வந்து யாரும் எனக்கு கொடி கட்டு என்னை பாராட்டல, என்னை வந்து என்ன சரியாக வரவேற்கல அப்படின்லாம் வந்து ஒரு வருஷம் இருந்தது. பட் இப்போ வந்து எல்லாம் மாறி 50 வருஷம் ஆனாலும் வருது இல்லையா. ஸோ அதனால் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஷார்ட் கட், நோ ஷார்ட் கட்ஸ். கஷ்டப்பட்டு பொறுமையாக அந்த கோல் ரீச் பண்ணுற வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். ஷார்ட் கட் பண்ணால் ஷார்ட் கட்டில் போயிடும். சார் நீங்கள் எவ்வளோ நாளாக சார் இந்த ஜிம் இதில் பார்த்துருக்கீங்க? அதை பற்றி இதில் ஒரு 3 பேர் எனக்கு ரொம்ப மெயினானவங்க. ஒன்று இவங்க மட்டும் தம்பிங்க இருக்காங்க, எல்லாமே தம்பிங்க இருக்கு. இவங்க 3 பேர் வந்து எனக்கு ஸ்டூடெண்ட் வித் பாடி பில்டர்ஸ். அது இல்லாமல் நான் இந்த பாடி பில்டிங்னா நான் 35 வருஷமா பண்றேன். இவங்களும் அதே நாள் சப்போர்ட் பண்றாங்க. கண்டிப்பா நிறைய மாத்திரை நான் ரெடி பண்ணிருக்கோம். வேர்ல்டு லெவலில் கொண்டு போயிருக்கேன் நான் பாடி பில்டர். அப்படி இல்லை, ஒரு சினி ஃபீல்ட்ல இருந்துட்டு நிறைய பேர் நடிக்கிறாங்க. ஆனா சினி ஃபீல்ட்ல இருந்து இப்படி ஒரு 2 பேர் நான் பார்த்தது இல்லை. பாடியை மெயின்டைன் பண்றது இவங்களாம் வந்து நம்ம எல்லாமே நல்லா இந்த சினி ஃபீல்ட் நடிக்கிறது ஒரு பிசிக்கல் காரணமே இவங்களை பார்த்து நிறைய பேர் ஹெல்த்தா இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு டைமே கிடையாது. காலையில் சாயங்காலம் இவங்களோட ஆக்டிவிட்டியும் தெரியும். அப்படி இருக்க சொல்ல இப்படி ஒரு பிசிக் வந்து சாதாரண விஷயம். நம்ம பண்ணிடலாம். நான் பண்ணல மிஸ்டர் 5 டைம் மிஸ்டர் 1 நிறைய டைம் நேஷனல் சாம்பியன், ஏஷியன் சாம்பியன். ஆனா
இவங்களும் பண்றது வந்து உண்மையில எனக்கே பிரமிப்பா இருக்கும். மாஸ்டர் எப்படி பண்ண பிரதர் நடிக்கிறவங்க ரான் ஷூட்டிங் முடிச்சோன்னு காலைல பார்த்து அப்படி ஒரு வருவாங்க, அப்படி ஷூட்டிங் முடிச்சு இந்த ஜிம்முக்கு வருவாங்க. எழுந்து வெளியே போயிட்டு வருவாங்க, ஃபாரின் போயிட்டு டூர் போயிட்டு வருவாங்க, ஜிம்முக்கு வருவாங்க. அந்த பிசிக்கல் மெயின்டெனன்ஸ் சாதாரண விஷயம் இல்லை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அது கொள்வாரு. கண்டிப்பா கண்டிப்பா கட்டக்கூடிய தகுதி உள்ளவங்களும் வருவாங்க. நம்ம அதை கைட் பண்ணுவோம். நோயற்ற வாழ்க்கை வாழ தெரியல கண்டிப்பா கைட் பண்ணுவோம். அவங்க எந்த சூழ்நிலை கைட் பண்ண முடியும்னா டாக்டர்கிட்ட போகிறதுக்கு வெயிட் பண்ண முடியும். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காரு.